Hi friends, welcome to Kirti Samayal. South Indian recipesலயே பார்த்துட்டீங்கன்னா ரசம் வந்து காமனா எல்லாத்துக்குமே பண்ண தெரியும். அதுலயுமே வந்து ஒரு வெரைட்டிஸ்னு பார்த்தோம்னா ஒரு 5-6 வெரைட்டி வந்துட்டு நம்ம காமனா எல்லா இடத்துலயுமே பண்ணுவோம். ட்ரை பண்ணியும் பார்த்துருப்போம். சொல்லப்போனால் சவுத் இந்தியன் குஷைன்லயே பார்த்தீங்கன்னா 115 ரெசிபீஸ்க்கு மேலே வந்துட்டு ரசம் வெரைட்டி மட்டுமே இருக்கான். ரசத்துலேயே அவ்வளோ வெரைட்டிஸ் எல்லாம் யாரும் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. இன்னைக்கு வந்து அந்த ரெசிபீஸ்லேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இந்த ரசம் ரெசிபி நம்ம ட்ரை பண்ணாதது ரெசிபி தான் நான் வந்து இன்னைக்கு பண்ண போறேன். அது என்னன்னா தேங்காய் பால் ரசம். தேங்காய் பால் யூஸ் பண்ணி ரசம் எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரசத்துக்கு காமனாக யூஸ் பண்ணுறது வந்து புளி வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து தக்காளி வந்துட்டு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பச்சையாக அரைச்சும் நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் பால் வந்து ஒரு 2 கப் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள், அப்புறம் வந்து சீரக குருமிளகு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பெருங்காயம், அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 4-5 வரமிளகா, ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை. அப்புறம் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து கோகோனட் ஆயில். அதுதான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேன். கொத்தமல்லி தழை வந்து நீங்கள் மேலே கடைசியாக தூவி விடுறதுக்கு கொத்தமல்லி தலையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி வந்துட்டு நான் ஒரு தக்காளி, சின்ன தக்காளி வந்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ வந்து உள்ளே சேர்த்திடலாம். மீடியம் சைஸ் தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம இப்போ உள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த ரெசிபியில் பூண்டும் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்தல. அப்படி சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியோ இல்லை வந்து தட்டியோ வந்து இப்போ நீங்கள் தக்காளி போடுறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் பூண்டையும் போட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து புளி தண்ணி அதிகமாக சேர்த்துறீங்க அப்படிங்கும்போது தக்காளியோட அளவை வந்து குறைச்சிக்கோங்க. இல்லை புளி தண்ணி கம்மியாக சேர்த்துறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தக்காளி வந்து 1க்கு 2 தக்காளி 3 தக்காளி அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஃபுல்லாக குக் பண்ண வேண்டாம். ஒரு 3/4 குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ நான் உள்ளே சேர்த்திடுறேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து உள்ளே சேர்த்திடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சீரக குருமிளகு வந்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து இப்போ உள்ள சேர்த்திடலாம். இதுக்கு பதிலாக நீங்க ரசப்பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ பாருங்க, இது என்ன பண்ணியிருக்கோம்னா தக்காளி போட்டுட்டு புளித்தண்ணி ஊற்றி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ரசப்பொடி எல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டு கொதிக்க வைக்க போறோம். அதை தான் இன்னைக்கு இப்போ செய்யறோம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொதிக்க விட்டாச்சு. இப்போ புளியோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து தேங்காய் பால் ஊற்றணும், இல்லைன்னா வந்து திரிஞ்சு போயிடும். உங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றும் போது உங்களுக்கு ரசம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸாகவும் இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஸ்பைசஸ் வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கணும். ரசப்பொடியை வந்து நார்மலாக போடுறத விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் உள்ள ஊற்றலாம். இப்போ இந்த செட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம்னா இப்போ தாளிச்சு ஊற்ற போறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு இந்த சின்ன பேன் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து சிம் பண்ணிட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு உள்ளே போட்டுக்கலாம்.
அதுக்குள்ள வரமிளகாயை வந்து சின்ன சின்னதா கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை வச்சிருக்கேன், அது இப்போ உள்ள சேர்த்திடலாம். இப்போ வந்து பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப தாளிச்சு வச்சிருந்ததை வந்து இப்ப உள்ள ஊத்திடலாம். நல்லா கலக்கி வாசனைக்கு வந்து கொத்தமல்லி தலையை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், அது லைட்டா தூவி விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, உங்களுக்கு தேங்காய் பால் ரசம் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்க கண்டிப்பா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.